வணக்கம் நண்பர்களே. இது மௌனத்தின் குயிலோசை நாவல். காலை பொழுது இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. வீட்டு வாசலில் தெளிக்கப்பட்ட தண்ணீரின் மனம் மெதுவாக பரவி கொண்டிருந்தது. அந்த அமைதிக்குள் சமையலறை வழியாக எழுந்த குரல் மட்டும் வீட்டு நிசப்தத்தையே உடைத்தது. எவ்வளோ நாள் தான் இப்படியே போக போகுது சந்திரா? வீட்டில் ஒரு வருமானம் கூட இல்லாமல் அந்த புல்லாங்குழலையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு சாப்பாடு எங்கிருந்து வரும்? யோசிச்சு பார்க்கலையா? உன் அப்பா ஓய்வெடுத்தாச்சு, இந்த வீட்டின் பொறுப்பு ஓன் தலையில தான் இப்போ. சிவகாமியின் குரலில் கோபத்தையும் கவலையும் பிரிக்க முடியவில்லை. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீட்டின் சுவற்றை தாக்கி திரும்பியது போல ஒலித்தது. சந்திரன் அமைதியாக இருந்தான். அவன் கையில் இருந்த புல்லாங்குழலை மெதுவாக துடைத்து கொண்டிருந்தான். அந்த மரக்குழல் அவனுக்கு ஒரு இசைக்கருவி மட்டுமல்ல, அது அவனுடைய மூச்சுக்காற்று போல. சிவகாமி கொஞ்சம் அமைதியாக பேசு, அவனும் முயற்சி தானே பண்ணிகிட்ருக்கான் என்று ராமசாமி மெதுவாக கூறினார். முயற்சி பண்ணுறான்னா வாழ்க்கை ஓடிடுமா? இந்த காலத்தில் கலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருந்தா வயிறு நிரம்புமா என்று அவள் மறுபடியும் குரலை உயர்த்தினாள். இந்த உரையாடலை எல்லாம் சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்த தேன்மொழி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். 3 மாதங்களுக்கு முன் இந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தவள் இப்போது இந்த வீட்டின் ஒவ்வொரு உணர்வையும் உணர கற்றுக்கொண்டிருந்தாள். பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அந்த கணக்கில் அவள் தேர்ந்தெடுத்தது மௌனமே. சந்திரன் மெதுவாக எழுந்தான். எந்த வார்த்தையையும் சொல்லாமல் வெளியே செல்ல முற்பட்டான். அவனை பார்த்த ராதிகா கவலையுடன், அண்ணா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் என்று கூறினாள். சந்திரன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு கண்களில் எட்டவில்லை. சரியாயிடுந்தான், ஆனால் எப்போன்னு தான் தெரியலையே என்று மெதுவாக சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான். வீட்டின் பின்புறத்தில் இருந்த பழைய மரத்தின் கீழ் அவன் அமர்ந்தான். புல்லாங்குழலை உதடுகளுக்கு அருகே கொண்டு சென்றவுடன் சில நொடிகள் அந்த இடம் முழுவதும் ஒரு இனிய ராகம் பரவியது. அந்த இசையில் அவன் மனதின் ஏக்கம், வலி, கனவு எல்லாமே கலந்திருந்தது. அந்த இசையை கேட்ட தேன்மொழி மெதுவாக அவன் அருகே வந்தாள். அவன் வாசிக்கும் ஒவ்வொரு ஸ்வரத்திலும் அவளுக்குள் ஏதோ ஒன்று அசைவு. அவள் அறியாமலேயே அந்த இசையோடு சேர்ந்து ஒரு மென்மையான ஹம்மிங் ஒலியை எழுப்பினாள். அந்த குரல் சாதாரணமானதல்ல, அது கவனிக்கப்படாமல் மறைந்திருந்த ஒரு இனிமையான குரல். சந்திரன் திடீரென்று வாசிப்பதை நிறுத்தி அவளை நோக்கினான். அவன் பார்வையில் ஆச்சரியம் தெரிந்தது. தேன்மொழி, நீ இவ்வளவு இனிமையா பாடுவியா என்றான் மெதுவாக. தேன்மொழி சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு தயக்கம். சின்ன வயசுலேருந்து பாடுவேன், ஆனால் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் என்றாள். சந்திரன் அவளை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு மெதுவாக எழுந்தது. அவன் இசை அவன் உலகம் என்றால் அவளுடைய குரல் அந்த உலகத்தையும் கடந்து செல்லும் ஒன்றாக இருந்தது. நீ பாடணும் தேன்மொழி, உன் குரல் வீணா மாதிரி இருக்கு என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தைகள் தேன்மொழியின் மனதில் ஒலி செய்தது. அந்த வீட்டில் அவளுடைய திறமைக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் அது. அவள் அமைதியாக தலையசைத்தாள். அந்த மாலை நேரம் வீடு முழுவதும் ஒரு கனமான அமைதியில் மூழ்கி இருந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் உருட்டும் சத்தம் மட்டும் அந்த அமைதியை துண்டித்து கொண்டிருந்தது. ராமசாமி இவ்வளவு நாள் சேமித்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த மாத செலவுகள் எப்படி நடக்கிறது என்று தெரியல என்று சிவகாமி மெதுவாக சொல்லிக்கொண்டிருக்க ராமசாமி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் குரலில் கோபத்தை விட கவலைதான் அதிகமாக இருந்தது. ராமசாமி சோர்வோடு அமர்ந்திருந்தார். என்ன செய்கிறது, கொஞ்சம் காலம் பொறுத்துக்கலாம் சிவகாமி என்றார். எவ்வளோ நாள் தாங்க பொறுத்துக்கிறது? உங்கள் பையன் இன்னும் நிலைமையை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேன்றானே. அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தாள். இந்த உரையாடலை ஹாலில் நின்று கொண்டிருந்த தேன்மொழி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மனது மெதுவாக அதிர்ந்தது. அவள் உள்ளே வந்த தயக்கத்தோடு, அம்மா என்னாலான உதவியை பண்ணலாமா, கொஞ்சம் நகை இருக்கே என்று சொல்லத் தொடங்கினாள். சிவகாமி உடனே அவளை நிறுத்தினாள். அது உன் வீட்டிலேருந்து உனக்கு போட்டதுமா, அதை விற்கணுங்கிற நிலைமைக்கு நாம் வரக்கூடாது. தேன்மொழி அமைதியாக நின்றாள். அவள் பேசாமல் இருந்தாலும் அவள் கண்கள் பேசி கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் சந்திரன் வீட்டுக்குள் வந்தான். அவன் முகத்தில் ஒரு சொல்ல முடியாத சோர்வு. ஏதாவது வேலை கிடைச்சதா சந்திரா என்று சிவகாமி கேட்டாள். சந்திரன் மெதுவாக தலையசைத்தான். இல்லம்மா, இப்போ எல்லாருமே வேற மாதிரி இசைதான் கேட்குறாங்க. அந்த சொல்லில் அவனுடைய தோல்வி முழுவதுமே ஒளிந்திருந்தது. அப்படின்னா நீ என்ன செய்ய போறியா என்ற சிவகாமியின் குரல் கூர்மையாக ஒலித்தது.
அந்த வார்த்தைகள் சந்திரனின் உள்ளத்தை துளைத்தது. அவன் பேச முயன்றான், முடியவில்லை. தேன்மொழி அவன் அருகில் நின்று மெதுவாக, கவலைப்படாதீங்க, நாம சேர்ந்து பார்த்துக்கலாம் இதை என்றாள். ஆனால் சந்திரன் அமைதியாக தலையை தாழ்த்தினான். நான் தான் இந்த வீட்டுக்கு சுமை என்றான் மெதுவாக. அந்த ஒரு வாக்கியமே தேன்மொழியின் இதயத்தை நொறுக்கியது. அந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் சுமையாக தான் பரவி கொண்டிருந்தது. தேன்மொழியால் தூங்கவே முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் அவளால் முடியாமல் போக புரண்டு கொண்டே படுத்திருந்தாள். இந்த வீட்டையும் இந்த மனிதர்களையும் எப்படி காப்பாற்றுவது என்ற எண்ணம் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டில் எந்த பெரிய சண்டையும் இல்லாமல் அமைதியாகத்தான் சென்றது. ஆனால் அந்த அமைதி யாருக்குமே நிம்மதியை தரவில்லை. பேசாமல் இருக்கும் வார்த்தைகள், வெளியில் வராமல் தடுக்கப்பட்ட உணர்வுகள், அவை அனைத்துமே அந்த வீட்டின் சுவர்களுக்குள் அடைப்பட்டு கனமாக சுழன்று கொண்டிருந்தது. சந்திரன் அதிக நேரம் வீட்டுக்குள் இருக்காமல் வெளியில் தான் சுற்றி கொண்டிருந்தான். காலையில் எங்கேயாவது போய் மாலைக்குள் திரும்பி விடுவான் தான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிடுவான். ஆனால் அந்த வார்த்தையில் உண்மை இல்லை. எல்லாரும் உணர்ந்தாலுமே யாருமே அதை முழுவதுமாக பேச தயங்கினார்கள். தேன்மொழியும் அவனை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவன் பேசாமல் இருப்பதும், கண்களில் ஒரு சோர்வு பெருகி கொண்டே இருப்பதும் அவள் தெளிவாகத்தான் கண்டாள். அவளால் முடிந்த வரைக்கும் அவனிடம் பேச முயன்றாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் சிரிப்பின் பின்னால் ஏதோ ஒன்றை மறைத்து கொண்டே இருந்தான். ஒரு மாலை நேரம் மழை வரப்போகும் வாசனை காற்றில் பரவி கொண்டிருக்க, வீட்டு முன்மாடத்தில் தேன்மொழி துணிகளை எடுத்து கொண்டிருந்தாள். அப்போது சந்திரன் வந்து நின்றான். அவளை பார்த்தது மெதுவாக சிரித்தாள். இன்று சீக்கிரம் வந்துட்டீங்க? சந்திரன் ஒரு நொடி அவளை பார்த்தான். வந்துட்டேன் என்றான். அந்த குரலில் சுரத்தே இல்லை. சில வினாடிகள் இருவருக்கும் நடுவே மௌனந்தான். அதை உடைக்க முயன்ற தேன்மொழி மெதுவாக கேட்டாள், சந்திரா, நீங்கள் சரியாதானே இருக்கிறீங்க? அவன் அவளை நேராக பார்க்கவில்லை. சற்று தூரம் நோக்கி கொண்டே, என்ன, எல்லாம் சரியாக தான் இருக்கு என்றான். அந்த பதில் தேன்மொழிக்கு போதவே இல்லை. அவள் இன்னும் அருகே வந்து மெதுவாக சொன்னாள், நீங்கள் என்னை ஏன் தூரமாக வைக்கிறீங்க? முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. சந்திரன் சற்று சிரித்தான். அந்த சிரிப்பு கசப்பாகத்தான் இருந்தது. நான் உன்னை விட்டு விலகி போகிறேனா, இல்லை வாழ்க்கை தான் நம்மளை தள்ளி வைக்குது என்றான். அந்த வார்த்தைகள் தேன்மொழியின் உள்ளத்தை உடைத்தது. அப்படி சொல்லாதீங்க சந்திரா, நாம் இருவரும் சேர்ந்து போராடலாம். நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையை. சந்திரன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் துன்பம். காலை நேரம் என்றாலும் அந்த வீட்டில் ஒரு சோர்வு பரவி கொண்டிருந்தது. சமையல் அறையில் நின்று கொண்டிருந்த சிவகாமி அடுப்பின் மேலிருந்த பாத்திரத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கணக்கு போட்டு கொண்டிருந்த வாழ்க்கையோ கைவிட்டு எங்கேயோ போய் கொண்டிருந்தது. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அரிசி தான் கடைசியா? மாலை வரைக்கும் எப்படியாவது ஓட்டிக்கலாம், நாளைக்கு என்ன பண்ண முடியும் என்ற கேள்வி அவள் முன்னால் தொக்கி நின்றது. ஒரு நொடி நின்றால் பின்னர் மெதுவாக அருகே வந்து, அம்மா, நான் அப்பாவிடம் பேசலாமா, கொஞ்சம் உதவி கேட்கலாமா என்று தொடங்கினாள் தேன்மொழி சிவகாமியை பார்த்து. சிவகாமி உடனே திரும்பி பார்த்தாள். அந்த பார்வையில் காயம்பட்ட கொதிப்பு. தேன்மொழி, உன் வீட்டுக்கிட்ட கை நீட்ட நிலைமையில இல்லை. இந்த குடும்பத்தை தாங்க வேண்டிய பொறுப்பு சந்திரனோடது. அவன் மாறணும். அதற்குள் ராதிகா அவள் அருகே வந்தாள். அம்மா, டென்ஷன் ஆகாதீங்கம்மா, ஏதாவது வழி கிடைக்கும், கவலைப்படாதீங்க, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிரும். என்ன வழி? சிவகாமி சிரித்தாள். இந்த வீட்டில் யாராவது சம்பாதிக்கணும், இல்லைன்னா வீடு ஓடுமா? அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டின் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. தேன்மொழி அமைதியாக நின்றால். அவள் மனதில் ஏதோ ஒரு முடிவு மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சந்திரன் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் இன்னும் அதிக சோர்வு. அவன் எதுவும் பேசாமல் உள்ளே வந்து அமர்ந்தான். சிவகாமி அவனை நேராக பார்த்தாள். ஏதாவது வேலை கிடைச்சதாப்பா என்றாள். சந்திரன் தலையசைத்தான். பதில் சொல்ல வார்த்தையே வரவில்லை. அப்படின்னா இப்போ நீ என்னதான் செய்ய போற என்றாள் மீண்டும். சந்திரன் சற்றே எரிச்சலோடு, என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலம்மா, எப்போ பாரு இதே கேள்வியை கேட்குறீங்க. அந்த குரலில் உதவி இல்லாத கோபம். அந்த சூழ்நிலையை உடைக்க முயன்ற தேன்மொழி மெதுவாக சொன்னாள், நாம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே. அவன் உடனே அவளை பார்த்தான். என்ன ட்ரை பண்ண சொல்கிற? எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த நேரத்தில் சிவகாமி திடீரென்று சொன்னாள், இந்த வீட்டில் என்ன நிலமை ஓடுதுன்னு முதல்ல பாரு, அதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணிட்டுருக்கிறன்ற வார்த்தையே வராது. எதையுமே முடிச்சு காட்டணுங்கிற எண்ணம் தான் வரும். சிவகாமியின் வார்த்தைகள் அம்பாக தைத்தது சந்திரனை.
அதிகாலையிலேயே வீடு விழித்து விட்டது. அது சாதாரண நாளில்லை. ஆடி வெள்ளி. சிவகாமி வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். அந்த வெள்ளை கோலத்தில் விழுந்த குங்குமப்பூ நிற சூரிய ஒளி வீட்டு முன் ஒரு புனிதமான அமைதியை பரப்பியது. தேன்மொழி, சீக்கிரம் தயாராக கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று சமையலறையிலிருந்து சிவகாமி கூப்பிட்டாள். தேன்மொழி அமைதியாக தலையாட்டினாள். அவள் மனது இன்னும் நேற்றைய முடிவின் சுமையிலேயே இருந்தது. ஆனாலும் அந்த நாளுக்கான வழிபாடு அவளுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக தோன்றியது. சில நிமிடங்களில் அவர்கள் கோயிலுக்கு சென்றார்கள். அந்த கோயில் பெரியதல்ல, ஆனால் அதில் இருந்த அந்த அமைதி, அந்த நறுமணம், அந்த மணி ஓசை எல்லாமே சேர்ந்து ஒரு தனி உலகம் போல இருந்தது. அம்பாள் தெய்வீகமாக காட்சியளித்தாள். அம்பாளின் முன் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. மலரின் வாசனை காற்றில் கலந்திருந்தது. அந்த சந்நிதிக்குள் நின்றவுடனே தேன்மொழியின் மனம் மெதுவாக உருக ஆரம்பித்தது. சிவகாமி வழக்கம் போல தன் வேண்டுதல்களை மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள். ராதிகா சுற்றி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஆனால் தேன்மொழி மட்டும் அம்பாளை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் நீர் மெதுவாக திரண்டது. என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல, ஆனால் இந்த வீட்டை காப்பாற்றணும் என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் எழுந்தது. அந்த உணர்வோடு அவள் கண்களை மூடினாள். சில நொடிகள் மௌனம். பிறகு அவளை அறியாமலேயே அவள் உதடுகள் முணுமுணுத்தன. ஒரு மென்மையான ராகம் அவள் குரலிலிருந்து வெளிவந்தது. அது யாருக்காக பாடப்பட்டது என்று தெரியாது. அந்த ஒரு பாடல், ஒரு வேண்டுதல். அந்த குரல் சந்நிதி முழுக்க மெதுவாக பரவியது. அங்கே இருந்த சிலர் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் தேன்மொழி அதை கவனிக்கவில்லை. அவள் முழுவதும் அந்த உணர்வுக்குள்ளேயே மூழ்கியிருந்தாள். அந்த நேரத்தில் கோயில் வாசலில் நின்றிருந்த ஒருவர் அந்த குரலை கேட்டு சற்றே நின்றார். அவர் அமைதியாக உள்ளே வந்தார். கூட்டத்தை தாண்டி நின்று கேட்டார். அவர் முகத்தில் ஒரு கவனம். அவர் அரவிந்தன். அந்த குரல் அவனை கவர்ந்தது. அது தொழில்நுட்பமா, பயிற்சி மாதிரியா? ஆனால் அதில் ஒரு உண்மை இருந்தது. தேன்மொழி பாடி முடித்தபோது அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். அவளுக்கு சுற்றி யாரும் கவனித்ததை அவள் உணரவில்லை. அவள் அம்பாளை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக நின்று பின்வாங்கினாள். அரவிந்தன் அவளை பார்த்து கொண்டே இருந்தார். அவள் யார்? அந்த குரல் எங்கிருந்து வந்தது? அவர் உடனே அருகில் இருந்த கோயில் பணியாளரை அழைத்தார். அவங்க யாரு? இங்கு அடிக்கடி வருவாங்களா என்று மெதுவாக கேட்டார். அவங்க இந்த ஏரியாக்காரங்க தான், ஆனால் ரெகுலராக வரமாட்டாங்க. அப்பப்போ வரதை பார்த்துருக்கேன். அரவிந்தன் மீண்டும் தேன்மொழி சென்ற திசையையே பார்த்தார். அவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் மனதில் ஒரு குறிப்பு பதிந்திருந்தது. அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும். அந்த நேரத்தில் தேன்மொழி வெளியே வந்துவிட்டாள். அவள் முகத்தில் இன்னும் அந்த அமைதி இருந்தது. அந்த சில நிமிடங்கள் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அவள் இன்னும் அறியவில்லை, அந்த கோயிலில் அவள் பாடிய அந்த ஒரு சிறிய ராகம் அவள் வாழ்க்கையவே மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கப் போகிறது என்று. கோயிலிலிருந்து வீடு திரும்பிய போது அந்த காலை நேர அமைதி நீண்ட நேரம் நிலைக்கவே இல்லை. மதியம் அடையும் முன்னே அந்த வீட்டின் காற்றே மாறிப்போனது. சமையலறையிலிருந்த சிவகாமி திடீரென்று வெளியே வந்து ஹாலில் அமைதியாக உட்கார்ந்திருந்த சந்திரனை நோக்கி குரல் உயர்த்தினாள். சந்திரா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போற? நீ வேற வேலை தேட போறியா, இல்லை இன்னும் இந்த புல்லாங்குழலே கதின்னு தான் அதையே கட்டிக்கிட்டு அழப் போறியா? வீட்டில் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாதா? இன்றைக்கி கூட நீ சாப்பாடு வைக்க கஷ்டம். வாடகை பாக்கி இருக்குது, மளிகை கடை பாக்கி இருக்குது, பால் கடை பாக்கி இருக்குது. இப்படி இருக்கும்போது நீ சும்மா இந்த புல்லாங்கல்லையே தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீன்னா இந்த வீடு எப்படி ஓடும் சந்திரா? அந்த வார்த்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. அவள் குரலில் கோபம் இருந்தாலும் அதன் அடியில் ஒரு வேதனை, பயம் இருந்தது. சந்திரன் அமைதியாக இருந்தான். அவன் கையில் இருந்த புல்லாங்குழலை திடீரென்று பார்க்க அவன் முகத்தில் எரிச்சல் மெதுவாக பரவிக்கொண்டிருந்தது. சிவகாமி இன்னும் நிறுத்தவில்லை. உன் அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, உடம்பும் சரியில்லை. அவரால் இனிமேல் வேலைக்கும் போக முடியாது. இந்த வீட்டுக்கு ஆம்பளையாக நீ தானே பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? வேற வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தோணாதா சந்திரா? அந்த சமயத்தில் ராமசாமியும் மெதுவாக குரல் கொடுத்தார். அம்மா சொல்கிறதும் சரிதானப்பா. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? இந்த வேலை உனக்கு சரியாகவே இல்லைன்னா வேற வழி பார்க்கறது நல்லது தானே என்றார். அவருடைய குரல் சத்தமாக இல்லை, ஆனாலும் அது நேராக சந்திரனின் உள்ளத்தை தாக்கியது. ராதிகா அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை திறந்து வைத்திருந்தாள். அவள் கண்கள்தான் புத்தகத்தில் இருந்ததோ ஒளிய பாடம் மனதில் பதியவில்லை. அந்த வீட்டில் ஒலித்து கொண்டிருந்த வார்த்தைகள் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த தேன்மொழியின் மனம் உடைந்தது. அவளால் அந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கவே முடியவில்லை. அவள் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். ஏதாவது சொல்லணும்னு தோன்றியது, ஆனால் என்ன சொல்வது என்றும் தெரியவில்லை.
சில நொடிகள் கழித்து அவள் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டு மெதுவாக குரல் கொடுத்தாள். அம்மா, நான் ஏதாவது டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணட்டா? குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமில்ல? அந்த வார்த்தை ஒரு நிமிடம் அந்த வீட்டையே அமைதியாக்கியது. சிவகாமி அவளை பார்த்தாள். அவள் பார்வையில் ஒப்புதல் இருந்தாலும் முழு நிம்மதி இல்லை. நீ வேலைக்கு போகிறதும் கரெக்டு தாம்மா, ஆனால் உன் வருமானத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த குடும்பம் ஓடாது. வீட்டு ஆம்பளையாக இருக்கிறவன் தான் முழுசாக பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்காக அவன் முதல்ல இந்த புல்லாங்குழலை தூக்கி போட்டுட்டு வேற வேலைக்கு போகிற வழியை பார்க்கணும் என்றாள். அந்த ஒரு வாக்கியம் சந்திரனின் உள்ளத்தில் வெடித்தது. அவன் திடீரென்று எழுந்தான். அவன் கண்களில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. எப்போ பாரு புல்லாங்குழலை விடு, புல்லாங்குழலை விடு விடுனா எப்படிம்மா? அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யக்கூடாதா? உங்கள் விருப்பத்துக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணுமா? என்னால் அப்படி முடியாதுமா என்று ஒரே மூச்சில் சொல்லிவிட்டான். அந்த வார்த்தைகள் வீடு முழுவதும் அதிர்ந்தன. யாரும் பதில் சொல்லவில்லை. சந்திரன் திரும்பி போய் தன் அறைக்குள் நுழைந்தான். கதவை சத்தமாக அடைத்தான். அந்த சத்தம் தேன்மொழியின் இதயத்தில் அறைவது போல விழுந்தது. வீடு மீண்டும் அமைதியாகிவிட்டது. ஆனால் அந்த அமைதி இப்போது இன்னும் கனமாக இருந்தது. தேன்மொழி அங்கேயே நின்றாள். அவள் கண்களில் நீர் திரண்டது. அவளால் அந்த அரைக்கதவை பார்த்து கொண்டிருக்கவே முடியவில்லை. என்ன செய்யணும் என்ற கேள்வி மட்டும் அவள் மனதில் சுற்றி கொண்டே இருந்தது. அந்த நாள் மாலை நகரத்தின் ஒரு அமைதியான அலுவலகத்தில் அரவிந்தன் அமர்ந்திருந்தார். அவருடைய முன் சில இசைக்குறிப்புகள், சில கோப்புகள். ஆனால் அவரது மனம் அவற்றில் நிலைக்கவில்லை. காலை கோயிலில் கேட்ட அந்த குரல் மீண்டும் மீண்டும் அவரை துரத்தி கொண்டே இருந்தது. சார் என்று மெதுவாக உள்ளே வந்தான் அவருடைய உதவியாளர். அரவிந்தன் தலை தூக்கி பார்த்தார். நான் சொன்ன விஷயம் என்னாச்சுப்பா? விசாரித்தேன் சார் என்று அவன் சொன்னான். அவங்க பெயர் தேன்மொழியா? இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான். அவங்க புருஷன் சந்திரன் புல்லாங்குழல் வாசிக்கிறவராம். அரவிந்தன் சற்று சாய்ந்து உட்கார்ந்தார். அந்த தகவல் அவனுக்குள் ஒரு இணைப்பை உருவாக்கியது. சந்திரனா என்று மெதுவாக சொல்லிக்கொண்டு யோசனை செய்தார். அவரை வர சொல்லு. சரி சார் என்று உதவியாளர் வெளியேறினான். அடுத்த நாள் காலை ஒரு அழைப்பு சந்திரனை தேடி வந்தது. ஆரம்பத்தில் அவனுக்கே நம்பிக்கையாக இல்லை. ஆனால் அழைத்தவரின் குரலில் இருந்த உறுதியை கேட்டு அவன் நேரம் சொல்லப்பட்ட இடத்திற்கு வந்தான். அரவிந்தன் அலுவலகத்தின் முன் நின்றபோது சந்திரனுக்கு ஒரு விதமான பதட்டம் இருந்தது. ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு சிறிய பெருமையும் இருந்தது. அவன் உள்ளே சென்றான். அரவிந்தன் அவனை அமைதியாக வரவேற்றார். வாங்க சந்திரன், உட்காருங்க என்றார். சந்திரன் சற்று தயக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டான். சில நொடிகள் அமைதி. பின்னர் அரவிந்தன் நேராக பேச ஆரம்பித்தார். நேற்று கோயிலில் உங்கள் ஒய்ஃப் பாடுறதா நான் கேட்டேன். நல்ல குரல் வளம் அவங்களுக்கு. அந்த வார்த்தை சந்திரனின் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை தந்தது. அரவிந்தன் தொடர்ந்தார். நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு ஒரு புதிய குரல் தேவைப்படுது. உங்கள் ஒய்ஃபை ஒரு தடவை கேட்டு பார்த்து அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களால் கூட்டிகிட்டு வர முடியுமா? சந்திரன் அந்த நிமிடத்தில் எதையுமே யோசிக்கவில்லை. அவனுடைய முகத்தில் ஒரு பெருமை வெளிச்சம் மட்டும். முடியும் சார், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் என்றான். உடனே அரவிந்தன் சிரித்தார். சரிதான், நாளைக்கு காலையில் வந்துடுங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம். சரி சார் என்று சந்திரன் எழுந்து கொண்டான். அவன் வெளியே வந்தபோது அவன் கால்கள் தரையில் இருந்தாலும் மனம் எங்கோ உயரத்தில் பறந்து கொண்டுதான் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் முகத்திலேயே ஒரு மாற்றம் தெரிந்தது. அம்மா என்று அவன் குரல் கொடுத்தான். சிவகாமி வெளியில் வந்தால். என்னடா? சந்திரன் சற்றே மூச்சை ஒழுங்குபடுத்தி கொண்டு, இன்னைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அரவிந்தன் சார் என்னை கூப்பிட்டு பேசினார் என்றான். அந்த பெயர் கேட்டவுடனே ராமசாமி கூட எழுந்து நின்றார். அரவிந்தனா? சந்திரன் தலையாட்டினான். ஆமாம், நேற்று கோயிலில் தேன்மொழி பாடுறதை கேட்டுட்டு அவளை அவரோட படத்தில் பாட வைக்கலான்னு சொல்கிறாரு. நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி இருக்கிறாரு. ஒரு நிமிடம் அந்த வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. பிறகு அந்த அமைதி உடைந்து போனது. உண்மையாகவா என்று சிவகாமி கேட்டாள். அவள் குரலில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. ஆமாம்மா என்று சந்திரன் சிரித்தான். ராமசாமி ஆழமாக மூச்சை விட்டார். அப்பாடா என்றார் மெதுவாக. அந்த ஒரு வார்த்தையில் அவருடைய கவலையெல்லாம் சற்று குறைந்திருந்தது. ராதிகாவின் முகம் மலர்ந்தது. அண்ணா, இது ரொம்ப நல்ல விஷயம்னா என்றாள். தேன்மொழி மட்டும் அங்கே நின்று கொண்டு அமைதியாக இருந்தாள். அவளுக்கு இன்னும் முழுமையாகவே புரியவில்லை. அவள் மெதுவாக சந்திரனை பார்த்தாள். சந்திரன் அவளை நோக்கி, நாளைக்கு போகணும் தேனு, தயாரா இரு என்றான். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்களில் ஒரு கலக்கம் இருந்தது. சிவகாமி உடனே சொல்ல ஆரம்பித்தாள். அதான் நல்ல நேரம் வந்துருச்சு போல, நாளைக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. அந்த மாலை அந்த வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிரிப்பு திரும்பி வந்திருந்தது. ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை தெரிந்தது.
அடுத்த நாள் காலை வீட்டில் ஒரு விதமான அவசரம் இருந்தது. சிவகாமி ஏற்கனவே எழுந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டிருந்தாள். ராதிகா தன்னுடைய புத்தகத்தை வைத்துவிட்டு அண்ணி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து கொண்டிருந்தாள். தேன்மொழி அறைக்குள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த புடவை மெதுவாக விரிந்தது. சாதாரணமான இலகுவான ஒரு காட்டன் சாரி. அதையே அவள் கவனமாக அணிந்தாள். முடியை நீளமாக ஒழுங்காக வாரி ஒத்தையாக பின்னல் போட்டாள். அதில் மல்லிகை சரம் வைத்தாள். அவள் முகத்தில் எந்த அலங்காரமும் இல்லை. ஆனாலும் அவள் முகமே ஒரு அமைதியான ஒளி போல இருந்தது. நெற்றியில் ஒரு வட்ட பொட்டிட்டிருந்தாள். கண்களில் மஸ்காரா இல்லாமல் இருந்தாலும் அவள் இமைகள் தானாகவே அசைந்து கொண்டிருந்தது. கண்ணாடி முன்னால் நின்று அவள் ஒரு நிமிடம் தன்னையே பார்த்து கொண்டாள். அவளுக்கு உள்ளே ஒரு பதட்டம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. வெளியிலிருந்து சந்திரன் குரல் கொடுத்து கொண்டிருந்தான். தேனு, தயாராயிட்டியா? வந்துட்டேன் என்று மெதுவாக வெளியில் வந்தாள். சிவகாமி அவளை ஒரு பார்வை பார்த்தாள். நல்லா இருக்கு என்று கன்னத்தை வலித்து நெற்றி முறித்துவிட்டு போயிட்டு வாமா என்றாள். அலுவலகம் அல்ல, அந்த நாள் அவர்கள் சென்ற ஒரு சிறிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு. எல்லாம் உள்ளே நுழைந்தவுடன் தேன்மொழிக்கு ஒரு புதுசான உலகம் மாதிரியே இருந்தது. சுவர்களில் சவுண்ட் பேனல்கள், மைக்குகள், ஹெட்ஃபோன்கள். அரவிந்தன் ஏற்கனவே உள்ளே வந்திருந்தார். வாங்க என்று சிரித்தார். தேன்மொழி சற்று தயக்கத்தோடு நின்றாள். சந்திரன் அருகில் நின்றான். பயப்படாதீங்க, ஒரு சாதாரண ட்ரையல் தான் இது என்று அரவிந்தன் மெதுவாக சொன்னார். அவளுக்கு ஒரு மைக் முன்னால் நின்று கொள்ள சொன்னார்கள். ஹெட்ஃபோனை கொடுத்தார்கள். இந்த பாட்டை ஒரு முறை பாடி பாருங்க என்று ஒரு டியூனையும் போட்டார்கள். கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது. முதல் சில வினாடிகள் அவள் குரலே வரவே இல்லை. சந்திரன் வெளியிலிருந்து அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அரவிந்தன் அமைதியாக இருந்தார். அடுத்த நொடி தேன்மொழி கண்களை மூடினாள். பின்னர் அவர் குரல் மெதுவாக வெளியில் வர ஆரம்பித்தது. அந்த அறை முழுவதும் அந்த குரல் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த குரலில் ஒரு மென்மை இருந்தது, ஒரு இயல்பான உணர்ச்சி இருந்தது. அவள் பாடும்போது யாரையும் பார்த்து பாடவில்லை. ஆனால் அந்த குரல் கேட்கும் எல்லாரையுமே தொட்டது. பாட்டு முடிந்தது. ஒரு நிமிடம் யாருமே பேசவில்லை. அரவிந்தன் சிரித்தார். சரி என்று மெதுவாக தலையசைத்தார். நாளைக்கு ரெக்கார்டிங்க்கு வர முடியுமா? சந்திரன் முகம் ஒளிர்ந்தது. தேன்மொழி அவனை பார்த்தாள். வர முடியும் சார் என்று சந்திரன் உடனே ஒப்புக்கொண்டான். அரவிந்தன் தலையாட்டினார். சரி, நாளைக்கு காலையில் வந்துடுங்க. வீட்டுக்கு திரும்பும் வழியில் சந்திரன் முழுக்க சந்தோஷமாக இருந்தான். பாத்தியா சொன்ன நிலை என்று அவன் பேசிக்கொண்டே வந்தான். தேன்மொழி அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தாள். அவளுக்கு இன்னும் அந்த அனுபவம் முழுக்க பதியவே இல்லை, புரியவும் இல்லை. அடுத்த நாள் ஸ்டுடியோவில் மீண்டும் அவர்கள் இருந்தார்கள். இந்த முறை அது ட்ரையல் இல்லை. மைக் முன்னால் நின்றபோது தேன்மொழியின் மனது இன்னும் அமைதியாக இருந்தது. பாட்டு ஆரம்பித்தது. அவள் பாடினாள். ஒரு தடவை, இன்னொரு தடவை, சில திருத்தங்கள். முடிவில் அரவிந்தன் சரி, இதுவே போதும் என்றார். அந்த ஒரு வாக்கியம் சந்திரனுக்கு பெரிய விஷயம். தேன்மொழி மெதுவாக ஹெட்போனை கழற்றினாள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று இன்னும் முழுமையாக புரியவில்லை. அந்த பாட்டு பாடியதற்கான கணிசமான சம்பளத் தொகையும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சில நாட்கள் கழித்து அந்த பாட்டு வெளியானது. முதலில் மெதுவாக, பிறகு இன்னும் கொஞ்சம். அந்த பாட்டு எல்லாரிடமும் சென்று சேர்ந்தது. வீட்டில் ரேடியோவில் ஒலிக்கும்போது சிவகாமி அமைதியாக கேட்டாள். ராமசாமி சிரித்தார். ராதிகாவோ உற்சாகமாக அண்ணியோட குரல் என்று ஆர்ப்பரித்தாள். சந்திரன் மட்டும் அந்த பாட்டை கேட்டபோது அவன் முகத்தில் ஒரு பெருமை. தேன்மொழி அந்த குரலை கேட்டபோது அமைதியாக இருந்தாள். அது அவள் குரல்தான், ஆனால் அது அவளுக்கே புதுசாக இருந்தது. அந்த ஒரு பாட்டுக்கு பிறகு தேன்மொழியின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. முதல் சில நாட்கள் எதுவுமே பெரிய மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் இன்னொரு ஸ்டுடியோவிலிருந்து அழைப்பு வந்தது. ஒரு பாடல் இருக்கிறது, வர முடியுமா என்றார்கள். சந்திரன் அந்த அழைப்பை எடுத்தபோது அவன் குரலில் இருந்த உற்சாகம் மறைக்கவே முடியவில்லை. வருவோம் என்று உடனே சொல்லிவிட்டான். தேன்மொழி மீண்டும் ஸ்டுடியோவுக்கு சென்றாள். இந்த முறை அவள் கையில் இருந்த பதட்டம் கொஞ்சம் குறைந்திருந்தது. மைக்கின் முன் நின்றபோது அவளுக்கு அந்த இடம் புதுசாக தெரியவில்லை. பாடினால். அந்த பாட்டும் முடிந்தது. அதற்கு பிறகு இன்னொரு வாய்ப்பும் வந்தது. அது மெதுவாக வளரத் தொடங்கியது, நிற்கவே இல்லை. ஒரு பாட்டு, 2 பாட்டு, அதன் பிறகு தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது. வீட்டிலும் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. முன்னாடி தினமும் கணக்கு பார்த்து செலவு பண்ணிய சிவகாமி இப்போது சற்று நிம்மதியாக இருந்தாள். மளிகை கடை பாக்கி அடைக்கப்பட்டது. வீட்டு வாடகை சரியாக கொடுக்கப்பட்டது. ராமசாமி முகத்தில் இருந்த கவலை மெதுவாக குறைந்தது. அப்பாடா, நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் ஒன்னொன்னா சரியாகுது என்று அவர் சில சமயம் தன்னுள் சொல்லி கொண்டார். ராதிகா தன்னுடைய படிப்பில் இன்னும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். அவளுக்கு வீட்டில் இருந்த அந்த அழுத்தம் இப்போது குறைந்திருந்தது.
சந்திரன் அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது. முன்னாடி எப்போதுமே குறை சொல்லப்பட்டவன் இப்போது யாராவது வந்தால் இவங்க தான் தேன்மொழி என் வைஃப் என்று சொல்லும்போது அவன் குரலில் பெருமை வழிந்தது. அவன் முகத்தில் ஒரு நிம்மதி. அவனுடைய புல்லாங்குழலும் இப்போது மூலையில் கிடக்கவில்லை. சில நேரம் அவன் அதை எடுத்து வாசிப்பான். ஆனாலும் அவன் மனதில் இருந்த கவலை கொஞ்சம் குறைந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். காலம் நகர்ந்தது. வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு சிறிய சொந்த வீடு வாங்கப்பட்டது. அந்த வீட்டின் வாசலில் முதல் நாளாக நின்றபோது சிவகாமி கண்களில் நீர் வந்தது. எவ்வளவு நாள் காத்திருந்தோம் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டாள். தேன்மொழி அமைதியாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். அது அவளுக்கு புதிய வாழ்க்கை மாதிரி இருந்தது. சில மாதங்கள் கழித்து வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய தோட்டம் உருவானது. மல்லிகை, ரோஜா, துளசி. மாலை நேரங்களில் தேன்மொழி அங்கேயே சில நிமிடங்கள் நிற்பாள். அவளுடைய வாழ்க்கை வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் அவள் உள்ளம் மட்டும் இன்னும் அதே மாதிரி அமைதியாகத்தான் இருந்தது. பணம் வந்தது, புகழும் வந்தது. ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் மெதுவாக பழகி கொண்டார்கள். அதற்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் வாழ்க்கை முன்னேறி கொண்டே போனது. தேன்மொழியின் குரல் வீட்டு சுவர்களை தாண்டி வெளியில் போய் சேர்ந்து முதலில் ரேடியோவில், பிறகு டிவியில், பின்னர் பத்திரிகைகளில். ஒரு நாள் காலை வீட்டின் முன் விழித்திருந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டார் ராமசாமி. அதில் ஒரு சிறிய படம். அதற்கு கீழே பெயர் தேன்மொழி. பார் என்று சிவகாமியை அழைத்தார். சிவகாமி அந்த படத்தை பார்த்தது. முகத்தில் பெருமை தெளிந்தது. நம்ம வீட்டு பொண்ணு என்று மெதுவாக சொன்னாள். அதற்கு பிறகு அப்படியே தொடர்ந்து வந்தது. பத்திரிகை பேட்டிகள், விருதுகள், மேடைகள். வீட்டில் யாராவது வந்தால் பேசப்படுவது தேன்மொழியை பற்றி தான். அவளோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாட்டு கேட்டிங்களா? இப்போ பெரிய பாடகி ஆயிட்டாங்க. அந்த வார்த்தைகள் வீடு முழுக்க ஒலித்து கொண்டே இருந்தது. வீடெங்கும் பெருமை. சந்திரன் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். முதலில் அவனுக்குமே பெருமையாகத்தான் இருந்தது அது. ஆனால் அந்த பெருமை மெதுவாக மெதுவாக வேறொரு உணர்ச்சியாக மாற ஆரம்பித்தது. யாரும் அவனை பற்றி பேசவில்லை. இவங்க தான் தேன்மொழி என் வைஃப் என்று சொல்லி பழகி அவனுக்கு இப்போது அந்த வார்த்தையே வாயிலிருந்து வருவதில்லை. வீட்டுக்கு ஒரு புதிய மனிதர் வந்தார் ஒரு நாள். நான் மேனேஜர், மேடம் கால் ஷீட், டேட் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த நாள் முதல் தேன்மொழியின் நேரம் அவளுடையது இல்லை. அவள் எப்போது கிளம்பணும், எங்கே போகணும், யாரை சந்திக்கணும் எல்லாமே அந்த மேனேஜரின் கையில் கொடுக்கப்பட்டது. சந்திரன் அங்கே தான் இருந்தான். ஆனால் யாருமே அவனை பார்க்கவில்லை. வீட்டில் இருந்த மாற்றங்கள் இப்போது இன்னும் தெளிவாக தெரிந்தது. சிவகாமி பேசும்போது கூட தேன்மொழி பிஸியாக இருக்கா என்பது தான் முக்கியம். ராமசாமி கூட அவளுடைய நிகழ்ச்சிகளை பற்றி தான் பேசினார். ராதிகாவோ அண்ணி சூப்பர் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாள். அந்த வீட்டில் எல்லாருக்குமே தேன்மொழி தேவைப்பட்டால் சந்திரன் மட்டும் மெதுவாக அந்த வட்டத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்தான். அவன் புல்லாங்குழல் முன்னாடி அவன் கையில் இருந்து பிரியாதது. இப்போது அது ஒரு மூலையில் சீந்தப்படாமல் கிடந்தது. சில நேரம் அதை எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் தூக்கி போட்டான். வாசிக்க தோன்றவில்லை, அல்லது வாசிக்க மனம் இல்லையா? ஒரு மாலை தேன்மொழி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததும் அவள் ஃபோனில் பேசிக்கொண்டே இருந்தாள். சரி, நாளைக்கு காலையிலையா அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். சந்திரன் அவளை பார்த்து கொண்டே தான் இருந்தான். அவளிடம் பேசணும் என்று தோன்றியது. ஒரு நிமிஷம் என்று அவள் கையால் சைகை செய்தாள். அவன் அமைதியாக நின்று விட்டான். அந்த ஒரு நிமிடம் நீளமான நேரமாகி போனது. அவன் மனதுக்குள் ஒரு விசித்திரமான வெற்றிடம் உருவாக ஆரம்பித்தது. என்ன செய்யணும் என்று தெரியவில்லை. வெளியே போனால் யாரும் அவனை அடையாளம் காணவும் இல்லை. வீட்டுக்கு வந்தாலுமே அவன் தேவையில்லாதவன் போல தெரிந்தான். சிவகாமி கூட அவனை பார்த்து ஏதாவது வேலை பார்க்கலாமில்லை என்று மெதுவாக சொன்னால்தான். அந்த வார்த்தை அவனுக்குள் ஏதோ உடைந்தது போல இருந்தது. அவன் எதுவுமே பேசவில்லை. அந்த வீட்டில் இருந்த குரல்கள் எல்லாமே இப்போது அவனை தொட்டதே இல்லை. பணம் வந்தது, புகழ் வந்தது. ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் சந்திரனுக்கு மட்டும் ஒலி இல்லாத ஒரு இடைவெளி உருவாகி கொண்டே இருந்தது. இரவு வீடு அமைதியாக இருந்தது. வீட்டுக்குள் எல்லாரும் இருந்தாலும் ஒரு விதமான தூரம் எல்லாருக்கும் இடையிலும் படர்ந்திருந்தது. தேன்மொழி தன் அறைக்குள் வந்ததும் கைபேசியை மேஜையில் போட்டுவிட்டு மெதுவாக உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. நாள் முழுக்க ஓடிய களைப்பு அவள் தோள்களில் விழுந்து கிடந்தது போல. சந்திரன் கதவின் அருகே சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். அவள் உள்ளே வந்ததிலிருந்து அவன் பார்வை அவளை விட்டு பிரியவே இல்லை. தேன்மொழி என்று மெதுவாக அழைத்தான். என்று அவள் தலை தூக்காமல் பதில் சொன்னாள். அவன் கொஞ்சம் முன்னால் வந்து நின்றான். கொஞ்சம் பேசணும் தேனு உன்கிட்ட. அவள் கைபேசி எடுத்துக்கொண்டு திரையை பார்த்தவள் ஒரு மிஸ்டு கால். உடனே மீண்டும் அழைத்தாள். சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், நாளைக்கு காலையிலையா? வந்துடுறேன் சார். இல்லை சார், டைம் சேஞ்ச் பண்ணிடலாமா? சரி சார், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவள் பேசிக்கொண்டே போனாள். சந்திரன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான்.
அவன் சொல்ல வந்த வார்த்தைகள் அவன் மனசுக்குள்ளேயே நின்று போனது. சில நிமிடங்கள் கழித்து அவள் காலை பேசி முடித்தாள். சொல்லுங்க என்றால் சாதாரணமாக அவனை பார்த்து. அந்த ஒற்றை வார்த்தை அவனுக்கு ஏதோ தூரத்திலிருந்து வந்த மாதிரி தோன்றியது. அது நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல என்று தொடங்கினான். ஆமாங்க என்று அவள் தலையசைத்தாள். என்னோட பேசக்கூட உனக்கு டைம் கிடைக்கிறதில்ல இப்போது. அவள் சற்றே அவனை நோக்கி பார்த்தாள். இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறான்ல. அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு கண்களை எட்டவில்லை. அப்படி இல்லை, முன்னாடி மாதிரி நம்மளால் சரியாக பேசிக்கவே முடியலல்ல. அவள் மூச்சை இழுத்து விட்டாள். களைப்போடு கலந்த சலிப்பு அவள் குரலில் தெரிந்தது. சந்திரன், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும் தான், அவன் மெதுவாக சொன்னான். ஆனால் அந்த ஆனாக்கு அடுத்த வார்த்தை வரவில்லை. அவள் காத்திருந்தாள். அவன் சொல்லுவான் என்று. அவனோ சொல்லவே இல்லை. சில நொடிகள் இருவருக்கும் இடையில் அமைதி நின்றது. அந்த அமைதி தான் அதிகமாக பேசி கொண்டிருக்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சந்திரன் என்று அவள் மெதுவாக சொல்லிவிட்டு, நாளைக்கு காலையில் நாம் பேசிக்கலாம், நேரமாக போகணும் நான் என்று போய் படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். சந்திரன் ஏனோ அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் சொல்லணும்னு நினைத்தது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஒரு நாள் அவளோட பேசணும், சிரிக்கணும், அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவளுக்கு தான் அவனோடு இருப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் நேரம் கிடைக்கவில்லை. அவன் மெதுவாக திரும்பி ஜன்னல் அருகே போனான். வெளியில் தெருவிளக்கின் ஒளி மெல்ல உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியில் அவன் முகம் பாதியாக மட்டுமே தெரிந்தது. அவன் உள்ளே இருந்த உணர்ச்சிகளும் அப்படிதான், பாதி வெளியிலும் பாதி உள்ளேயும். படுக்கையில் கிடந்த தேன்மொழி சில நிமிடங்களிலேயே தூங்கி போனாள். அவள் மூச்சின் சீரான ஓசை மட்டும் அறையில் கேட்டுக்கொண்டே இருந்தது. சந்திரன் அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தான். அந்த பார்வையில் கோபம் இல்லை, கேள்வி மட்டும் இருந்தது. நம்ம வாழ்க்கை எப்படி இப்படி மாறிப்போச்சு? அவன் மனதுக்குள்ளேயே கேட்டான். பதில் எதுவும் தெரியவில்லை. அந்த இரவு அவர்கள் இருவரும் ஒரே அறையில் இருந்தாலும் இரண்டு வேறு உலகங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். மதிய வெயில் சற்று குறைந்திருந்த நேரம். சந்திரன் சாலையோரம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். எங்கே போகிறன்னு ஒரு திட்டமோ அவசரமோ இல்லை. வீட்டுக்குள் இருந்த அமைதியிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் போல அவன் மனது சொல்லியது. மூலையில் இருந்த டீ கடைக்கு முன் சில பேர் நின்று பேசி கொண்டிருந்தார்கள். டே சந்திரா என்று ஒரு குரல். அவன் தலை தூக்கி பார்த்தான். பழைய நண்பன் முரளி. எப்படிடா இருக்க என்று அவன் அருகே வந்தான். நல்லா தான் என்று சந்திரன் மெதுவாக சிரித்தான். சில நிமிடங்கள் சாதாரணமான பேச்சு. எங்க வேலை இப்போ? என்ன பண்ணிகிட்ருக்க? அந்த கேள்வி வந்தவுடன் சந்திரன் ஒரு நொடிக்கு மௌனமானான். அது சும்மாதான் என்று தப்பித்தான். முரளி சிரித்தான். சும்மாவா? உனக்கு டென்ஷன்லேயே குதிக்க வேண்டிய அவசியமே இல்லைடா, நீ லக்கி ஃபெலோ. அவன் தோளில் கை போட்டான். உன் ஒய்ஃப் தான் இப்போ பெரிய பாடகி ஆயிடுச்சுல்ல, நீ ஏன் வேலை பார்க்கணும்? ஜாலியாக சுற்ற வேண்டியது தானே. சுற்றி நின்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். சந்திரன் முகம் சற்றே இறங்கியது. அவன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு அவன் கண்களை எட்டவில்லை. அது அப்படி இல்லை என்று சொல்ல முயன்றான். முரளி அவன் பேச்சை நிறுத்திவிட்டான். என்னடா நீ எங்களை மாதிரி நீ ஏண்டா கஷ்டப்படணும்? காலையில் போய் மாலையில் வரணும், சம்பாதிக்கணுமா? அப்படிங்கிற அவசியமே இல்லைல்ல. ஆனால் எங்களுக்கு தான் இதெல்லாம் முடியாதில்ல, ஓடித்தானே ஆகணும். சிறிது நிமிடம் அவன் நின்று சிரிப்பை நக்கலாக மாற்றினான். உனக்கு என்னப்பா, வீட்டிலேயே உட்காந்து ஜாலியாக பார்த்துக்கலாம். அந்த வார்த்தைகள் சிரிப்போடு வந்தாலுமே அவனுக்குள் அது குத்தலாகப்பட்டது. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சந்திரனின் உள்ளே எதையோ இறுக்கமாக இழுத்தது. கையாலாகாத தனம் போல தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் ஊறிப்போனான். அதற்கு மேல் அவனால் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. பிறகு மெதுவாக நான் போறேன்டா என்று சொல்லிவிட்டு யாரையும் திரும்பி பார்க்காமலே நடந்து விட்டான். முரளி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. ஜாலியாக காலாட்டிக்கிட்டே சாப்பிட்லாம், வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உன் பொண்டாட்டி தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாள்ல, உனக்கு என்ன, பொண்டாட்டி சம்பாதிக்கிறதே போதுமில்ல. இப்படி வகை வகையான அர்த்தம் துணிக்கும் பேச்சுகள். மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து விட்டான். ஆனால் அந்த மூச்சு உள்ளே போகவே இல்லாத மாதிரி தோன்றியது. அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். நான் உண்மையாகவே அப்படிதான் இருக்கிறேனா? பதில் வரவில்லை. ஆனால் அந்த கேள்வி மட்டும் மனதுக்குள் சிக்கிக்கொண்டு அவனை இம்சை பண்ணியது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவன் எங்கும் பார்வையை திருப்பவே இல்லை. வீட்டுக்குள் நுழைந்ததும் எல்லாமே வழக்கம் போலத்தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு தான் ஏதோ மாறிப்போன உணர்வு.
அன்று இரவு வெகுநேரமாகியும் தேன்மொழி வரவில்லை. வீட்டின் முன் காரின் ஒலி கேட்டதும் சந்திரன் கதவின் அருகே இருந்த நாற்காலியிலிருந்து மெதுவாக எழுந்தான். அவன் அங்கேயே பல நேரம் உட்கார்ந்திருந்தான். நேரம் என்னவென்று பார்க்கவே இல்லை. காத்திருப்பதற்கும் ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டிருந்தது. கதவு திறந்தது. தேன்மொழி உள்ளே வந்தாள். அவள் முகத்தில் நாள் முழுக்க ஓடிய சோர்வு தெளிவாக தெரிந்தது. தோளில் இருந்த பையை கீழே வைத்துவிட்டு ஒரு நிமிடம் சுவரில் சாய்ந்தவள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை இழுத்து விட்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்த சந்திரன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்றான். எவ்வளோ நேரமாகுது என்று மெதுவாக கேட்டான். தேன்மொழி கண்களை திறந்து, ரெக்கார்டிங் ரொம்ப நேரமாக நின்றுட்டே போயிடுச்சு என்றால் சோர்வாக. அவன் தலை அசைத்தான். அந்த பதில் அவனுக்கு புதிதல்லதான். ஆனால் இன்று அது வேறு மாதிரி பட்டது. ஒவ்வொரு நாளும் இதே காரணம்தானா என்று அவன் குரல் உயர்ந்தது. அதில் ஒரு அடக்கப்பட்ட கோபம் இருந்தது. தேன்மொழி அவனை ஒரு நொடிக்கு பார்த்தாள். என்ன பண்ண, வேலை இருக்குது, வேலையை தானே பார்க்குறேன் என்றாள். சந்திரன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பில் கசப்பு இருந்தது. வேலை பார்க்குறதுக்கு நான் எதுவும் சொல்லலை என்று அவன் தொடங்கினான். ஆனால் எதுக்குமே ஒரு டைம் இருக்குல்ல. தேன்மொழி சற்று நேரம் அவனை பார்த்து கொண்டு நின்றாள். அவள் கண்களில் சோர்வோடு சேர்ந்து சின்ன சலிப்பும் தெரிந்தது. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அவன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவன் சொல்ல வேண்டியதை தேடிக்கொண்டிருந்தான். எல்லாருக்குமே டைம் இருக்கு என்று மெதுவாக ஆரம்பித்தான். ஆனால் என்கிட்ட மட்டும் உன்னால் பேச டைம் கிடைக்கலல்ல. அந்த வார்த்தைகள் அறையில் ஒலித்தது. தேன்மொழி ஆழமாக மூச்சை இழுத்து விட்டாள். சந்திரன், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் வேலை நேரம் முன்ன பின்ன இருக்கும்னு தெரியும். அர்த்தமில்லாத கேள்விகளை கேட்டு அர்த்தமில்லாமல் கோபப்படாதீங்க, மனநிலையை கெடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட சும்மா கோபப்படுறேன்னா, வீட்டில் ஒரு மனுஷன் உனக்காக காத்துட்ருக்குறேன்னு தெரிஞ்சும் நீ இவ்வளோ நேரம் கழித்து வர்றது சரியா? இதென்ன வம்பா போச்சு? எனக்கு வேலை இருக்குது, நான் வேலையை முடிச்சுட்டு தானே வர முடியும். நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்து காத்துட்ருக்கிறதுக்காக நான் ஓடி வர முடியாது சந்திரன். அவள் பேசிய வார்த்தைகள் அவனை சுருக்கென்று தைத்தது. அப்போது நான் வேலை இல்லாமல் சும்மா உக்காந்துட்ருக்கிறேன்னு சொல்லி காட்டுறியா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என் வேலை முடியாமல் நான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டால் நான் ஒன்றும் பொறுப்பில்லை. தேன்மொழி எதையும் பேசக்கூடாது என்று தான் தள்ளி போட்டாள். ஆனால் அவளின் பொறுமையோ பறந்து போனது. நான் இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம வீட்டுக்காக. அவள் குரல் உயர்த்தினாள். சந்திரன் திகைத்தான். நமக்காக தானே? அவள் தொடர்ந்தாள். இந்த வீடு, இந்த வசதியெல்லாம் எப்படியாவது வரணும்னு தானே நான் ஓடிட்டுருக்கிறேன். நம்ம நல்லா வாழணும்னு தானே நான் ஓடிட்டுருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த வேலை நேரம் காலம் பார்க்காம செய்யக்கூடிய வேலை. சும்மா வீட்டில் உட்காந்துருக்க முடியாது சந்திரன். கமிட்மெண்ட் இருக்குது, ஓடித்தான் ஆகணும். அவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் இப்பொழுது சந்திரனுக்கு இல்லாமல் போனது. சந்திரனின் கோபம், இயலாமை அவனை சுட்டெரித்தது. தேன்மொழியின் கோபமோ வேறு விதமாக அவளை சீண்டி பார்த்தது. இந்த வீட்டுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தன்னையே கேள்வி கேட்டு குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்தும் கணவனை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அந்த சண்டைக்கு பிறகு வீடு இன்னும் அமைதியாக இருந்தது. அமைதி என்றாலும் அது சும்மா இருந்த அமைதி இல்லை, பேசாமல் ஒதுங்கி கொண்டிருக்கும் மனங்களின் அமைதி. தேன்மொழி காலையிலேயே கிளம்பி போயிருந்தால். வழக்கம் போல அவசரம், ஃபோன், மேனேஜர் எல்லாமே அதே போல தான். சந்திரன் மட்டும் வீட்டில் இருந்தான். அவன் எதையும் செய்யவில்லை. சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். சுவரை பார்த்து கொண்டே நேரம் நகர்ந்தது. ஆனால் அவன் உள்ளே நின்று கொண்டிருந்த கேள்வி மட்டும் நகரவே இல்லை. நண்பன் முரளி சொன்ன எக்களிப்பு வார்த்தைகள் அவனை வட்டம் போட்டு கொண்டே இருந்தது. பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றான், அவனுக்கு என்ன ஜாலி? இந்த மாதிரி வார்த்தைகள் அவனை சீண்டி பார்த்தது. அன்று தேன்மொழி வந்த உடனேயே அவளை நிறுத்தி பேச ஆரம்பித்தான். உன்கிட்ட நான் பேசணும் தேன்மொழி. என்னங்க, டயர்டாக இருக்குது, திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்களா? இங்கே பாரு, நான் ஒன்றும் ஆரம்பிக்கலை. நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சரி, என்ன சொல்லுங்க. இங்கே பாரு, இந்த பாடுறதெல்லாம் இனிமேல் வேண்டாம், நீ நிறுத்திடு. நான் வேலைக்கு போகிறேன். நம்ம வீடு பழைய மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். தேன்மொழி அவனை நேராக பார்த்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா என்றால் மெதுவாக. புரியுது, எல்லாம் புரிஞ்சுதான் நான் பேசுகிறேன்.
நான் என்ன பண்ண முடியல எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் நான் வாழ முடியாது. எந்த மாதிரி வாழ முடியாது? நீ வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து நான் இப்படி வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி என்னால் இனிமேல் வாழ முடியாது. வீட்டில் யாருமே என்னை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் எல்லாரும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. என்ன வேறு மாதிரி பேசுகிறாங்க? இல்லை, யாரும் என்னென்னமோ மாதிரி பேசுகிறாங்க. என்னால் அதெல்லாம் முழுசாக சொல்ல முடியாது. என்ன பைத்தியமாட்டம் வளர்றீங்க? யாரோ என்னமோ பேசுகிறாங்கிறதுக்காக நான் பாட்டை நிறுத்த முடியுமா? பாடுறதை நிறுத்த முடியுமா? இந்த பாடுறது தான் நமக்கு இன்றைக்கி சோறு போடுது. இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது நான் பாடுறது தான். மற்றவங்க பேசுகிறதுக்காகலாம் நம்ம வீட்டில் இதை நாம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாதுங்க. வெளியில் பேசுகிறத வெளியிலேயே தூக்கி போடுங்க. வீட்டுக்குள்ளே எந்த வார்த்தையும் வரக்கூடாது. இல்லை தேன்மொழி, நான் முடிவாக சொல்கிறேன். நீ பாடுறத நிறுத்தியே ஆகணும். இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது என்று அடுக்கிக் கொண்டே போனான் சந்திரன். அவனை ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கி பார்த்தாள் தேன்மொழி. நீங்கள் இப்போ முடிவாக என்ன தான் சொல்ல வரீங்க? சந்திரன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. நீ வேலைக்கு போகிறத நிறுத்தணும், பாடுறத நிறுத்தணும். அதே பாட்டை பல்லவியை பாடிக்கொண்டிருந்தான். சரி, நான் நிறுத்தலைனா? அப்படின்னா அந்த வாக்கியம் மெதுவாக வந்தாலும் அதன் கடினம் அவளை உணர்த்தியது. நாம் பிரிச்சிடலாம். அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் தேன்மொழி. என்ன சொன்னீங்க? இன்னொரு தரம் சொல்லுங்கள். நாம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். தெளிவாக தான் சொல்கிறேன். உன் காதில் விழலையா? சந்திரன் ஆணியடித்தது போல அந்த வார்த்தைகளை உதிர்த்தான். தேன்மொழி அதிர்ந்து போய் சுவரோடு சாய்ந்து நின்றாள். என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? இவனுக்காக, இவன் குடும்பத்துக்காக மாடாக தேய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? டைவர்ஸாமா? நான் எனக்காகவா இவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இவனால் தூக்கி தோளில் சுமக்க முடியாத குடும்பத்தை நான் என் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறேன். அது இவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. நான் பாடுவது, வெளியில் பல பேர் பேசுவது இவனுக்கு பெரிதாக தெரிந்துவிட்டது. மனதிற்குள் குமைந்து போனாள். அந்த இரவு முழுக்க தேன்மொழிக்கு தூக்கமே வரவில்லை. சந்திரன் சொன்ன வாக்கியம் மீண்டும் மீண்டும் அவள் மனதை சல்லடை போட்டு சலித்து கொண்டிருந்தது. அது அவள் காதில் மட்டுமல்ல, உள்ளே முழுக்க ஓடிக்கொண்டிருந்தது. படுக்கையில் கிடந்தாலும் கண்களை மூட முடியவில்லை. காலை வெளிச்சம் அறைக்குள் விழுந்தது. தேன்மொழி மெதுவாக எழுந்தாள். யாரிடமும் எதுவும் பேசாமல் அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துவிட்டாள். அந்த வீடு அவளுக்கு இப்போது சற்று அந்நியமாக தோன்றியது. அவள் நேராக தன் அப்பா அம்மா வீட்டுக்கு போனாள். கதவு திறந்ததும் அவளை பார்த்த உடனே அவள் அம்மா முகம் மாறியது. என்னம்மா இந்த நேரத்திலேயே வந்திருக்கிற என்று கேட்டாள். தேன்மொழி சிரிக்க முயன்றாள். சும்மாதாம்மா வந்தேன் என்றாள். ஆனால் அந்த சிரிப்பு அவள் மனநிலையை வெளிப்படுத்தி காட்டியது. அவள் உள்ளே வந்து உட்கார்ந்ததும் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக அம்மா என்று தொடங்கினாள். அவள் குரல் உடைந்து போனது. அம்மா உடனே அருகில் வந்து உட்கார்ந்தாள். என்னாச்சுடா என்று கேட்டாள். அவள் தலையை குனிந்தபடியே சொன்னாள். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைமா. அது முழுக்க உண்மை இல்லை, ஆனால் முழுக்க பொய்யும் இல்லையே. அப்பா அங்கேயே தான் இருந்தார். அவர் எதுவுமே உடனே கேட்கவில்லை. அவளே பேசட்டும் என்று அமைதியாக காத்திருந்தார். சில நிமிடங்கள் கழித்து தேன்மொழி எல்லாத்தையுமே சொல்லவில்லை, ஆனால் சொல்ல வேண்டியதை மட்டும் சுருங்கச் சொன்னாள். அவருக்கு நான் பாடுறது பிடிக்கலப்பா, பாடுறதை விட சொல்கிறாரு. அந்த ஒரு வாக்கியம் போதுமே அப்பாவுக்கு எல்லாமே புரிந்து போனது. அவர் மெதுவாக அவளை பார்த்தார். நீ இந்த பாதையை நீயா தேர்ந்தெடுக்கல இல்லம்மா என்று ஆரம்பித்தார். அவள் தலை தூக்கி அப்பாவை பார்த்தாள். காலம்தானே உன்னை இந்த பாதைக்கு கொண்டு வந்தது. அவர் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் அதில் ஒரு உறுதி இருந்தது. அந்த நேரத்தில் நீ எடுத்த முடிவு குடும்பத்துக்காக தானம்மா. தேன்மொழியின் கண்கள் ஈரமானது. இப்போ என்று அவர் தொடர்ந்தார். நீ நல்ல நிலைமையில் இருக்க, உனக்கு பேரும் புகழும் எல்லாமே வந்திருக்கு. அவர் ஒரு நிமிடம் நின்றார். அதை உன் புருஷனால் தாங்கிக்க முடியலன்னா அவர் மெதுவாக சொன்னார். அந்த தப்பு அது அவர்கிட்ட தான் இருக்குது, உன்கிட்ட இல்லைல்ல தப்பு. அந்த வார்த்தை தேன்மொழியின் மனதுக்குள் ஆழமாக இறங்கியது. நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணேன்னு மறந்துடாத தேன்மொழி என்றார். அந்த வீட்டுக்காக தானே, அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காகத்தானே. அவர் பார்வை நேராக இருந்தது. அதை புரிஞ்சிக்காம இப்போ உன்னை நிறுத்த சொல்கிறாரே. அவர் சற்று கடினமாகவே சொன்னார். அது உன் பாதையை முடக்கிறதா தானே அர்த்தம்.
அந்த நேரம் வரை அமைதியாக இருந்த அவள் அம்மா பேச ஆரம்பித்தாள். ஆனால் இது அவளோட வாழ்க்கை பிரச்சனைங்க என்றாள் தயக்கத்தோடு. ஒரு பொண்ணு கணவன் சொன்னால் கேட்கணும் இல்லைங்க. அந்த வார்த்தை வந்தவுடனே அப்பா அவளை நேராக பார்த்தார். அவர் குரல் இப்போது கொஞ்சம் திடமானது. ஒரு பொண்ணாக இருந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு நீ சொல்லக்கூடாதுமா. அம்மா அமைதியாகிவிட்டாள். அவளோட வளர்ச்சியை முடக்கி அவளை அடிமைப்படுத்துகிற எண்ணத்தோடு இருக்கிற வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ சொல்கிறியா நீ? அவர் மெதுவாக சொன்னார். ஒரு தாய்க்கு இது அழகில்லம்மா. அரை முழுக்க அமைதி நிலவியது. தேன்மொழி அவன் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளே ஏதோ ஒரு மாற்றம். வலி இன்னும் இருந்தது தான், ஆனால் அந்த வலிக்குள் ஒரு தெளிவு இருந்தது. நீ யாருன்னு மறந்துடாத தேன்மொழி என்றார் அவர் மெதுவாக. நீ எடுத்த பாதையில் நின்னுக்கோ. அந்த நாள் தேன்மொழி அழுதது மட்டுமில்லை, அவள் உள்ளே ஒரு முடிவும் பிறந்தது. அன்று மீண்டும் வீட்டுக்கு திரும்பினாள் தேன்மொழி. உள்ளே வந்ததும் அந்த வீடு அவளுக்கு பழைய மாதிரியெல்லாம் தோன்றவில்லை. சந்திரன் ஹாலில் இருந்தா. அவள் உள்ளே வந்ததும் அவன் எழுந்தா. இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த முறை முதலில் பேச ஆரம்பித்தது என்னமோ தேன்மொழிதான். நாம் பேசணும். அவன் சற்றே தலையசைத்தான். அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். அவள் மெதுவாக ஆரம்பித்தாள். நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் இந்த பாதைக்கு வந்தேன்னு கூட தெரியும். அவள் குரல் அமைதியாகவே வந்தது, ஆனால் அதற்குள் ஒரு உடைப்பு இருந்தது. இந்த வீட்டுக்காக தான், உங்கள் எல்லாருக்காக தான் நான் பாடுபட ஆரம்பித்தேன். நான் பாடவும் ஆரம்பித்தேன். சந்திரன் எதுவுமே பேசவில்லை. நான் பாட முதல் காரணமே நீங்கள் தான். நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு எனக்கும் புரியுது என்றாள். ஆனால் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அவள் அவனை நேராக பார்த்தாள். நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கேள்வி மெதுவாக வந்து விழுந்தது. அதில் வலி கலந்திருந்தது. சந்திரன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக சொன்னான், அது தெரியும். அவன் குரலும் குளிர்ந்திருந்தது. அதனால தான் சொல்கிறேன். அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். நீ என்ன உண்மையாகவே லவ் பண்ணுறன்னா இப்போது பாடுறதை விட்டுடு. அரை முழுக்க அமைதி. தேன்மொழி அசையாமல் நின்றால். அவன் தொடர்ந்து சொன்னான், அதுதான் உன் லவ் என்கிட்ட நிரூபிக்கக்கூடிய வழி. அவன் கண்களில் ஒரு பிடிவாதம் இருந்தது. நீ பாடுறதை நிறுத்தினாதான் நம்ம வாழ்க்கையே இனிமே தொடரும். அந்த ஒரு நிமிடம் தேன்மொழி உள்ளே ஏதோ நின்று போனது. அவள் எதிர்பார்த்த பதில் அதுவே இல்லை. அவள் நினைத்தது அவன் புரிந்து கொள்வான், அவள் கஷ்டம் தெரிந்து கொள்வான், அவன் மெதுவாக மாறிவிடுவான் என்று. ஆனால் அவன் ஒரே முடிவாக அவள் பிரிய வேண்டும், இல்லை என்றால் பாடுவதை நிறுத்த வேண்டும் என்றே நின்றான். சில நொடிகள் பேசாமல் மௌனம் காத்தவள் பிறகு மிக அமைதியாக சரி என்றாள். சந்திரன் எதிர்பார்க்காதது. எதற்காக சரி என்கிறாள் என்று புரியாமல் சற்று நேரம் குழம்பி நின்றான். என்னால் பாடுறதை நிறுத்த முடியாது. நாம் 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் இறுதியான முடிவாக இருந்தால் அதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். சரிதான் என்று சொல்லிவிட்டாள். அந்த வார்த்தைகள் சந்திரனுக்கு அதிர்ச்சியை தந்தது. அவன் எதிர்பார்த்தது அது அல்ல. அவள் உடைந்து போய் அவன்கிட்ட வந்து கதறுவாள், நான் பாட மாட்டேன், எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்கள் என்று கதறுவாள் என்று நினைத்து விட்டான். ஆனால் அவள் அதை சொல்லவில்லை. அதை எண்ணி அவன் திகைத்து நின்றான். என்ன சொல்கிற என்று தடுமாறினான். தேன்மொழி இப்போது அவனை நேராக பார்த்தாள். நான் உங்கள் லவ்வை நிரூபிக்கணும்னு என் வாழ்க்கையை விட்டுடணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. அவள் குரல் இப்போது தெளிவாகவே ஒலித்தது. நான் உங்களை லவ் பண்ணுறதுக்காக என் குரலை மௌனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாடுவேன். அவள் திரும்பி உள்ளே நடந்தாள். அந்த நேரம் சிவகாமி, ராமசாமி எல்லாருமே வெளியே வந்தார்கள். என்னடா இது? ராமசாமி கேட்டார். சந்திரன் இன்னும் அதிர்ச்சியில் தான் இருந்தா. நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் என்றான் அவன் திடீரென்று. என்னடா சொல்கிற? சிவகாமி கத்தினாள். பைத்தியமாடா உனக்கு? ராமசாமி கோபமாக கேட்டார். அவள் நல்லா சம்பாதிக்கிறாளே, வாழ்க்கை நல்லா தானடா போயிட்டுருக்கு. இப்போ ஏன்டா இப்படி பைத்தியக்கார நாட்டம் பேசுகிற? ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுக்கிற? சந்திரன் கோபத்தோடு திரும்பினான். ஏன் வாழ்க்கை, நான் என்னமோ பண்ணிக்கிறேன், நீங்களாம் அதில் தலையிடாதீங்க. இல்லை நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா இல்லை அவ கூட இருக்கிறீங்களா, அதை நீங்கள் இனிமேல் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தை அந்த வீட்டையே குலுக்கியது. அதே நேரம் தேன்மொழி உள்ளே இருந்து ஒரு பெட்டியோடு வெளியில் வந்தாள். அவள் முகம் அமைதியாக இருந்தது. அம்மா, இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதெல்லாம் இந்த வீட்டுக்காகத்தான். இந்த வீடு, இந்த சொத்து எல்லாமே உங்களுக்காகத்தான். அவள் ராதிகாவை பார்த்தாள். அவளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சிவகாமி அழவே ஆரம்பித்து விட்டாள். போகாதம்மா, வேண்டாமா என்றாள். தேன்மொழி மெதுவாக தலையசைத்தாள். இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைம்மா. அவள் ஒரு நிமிடம் நின்றாள். பிறகு மெதுவாக சொன்னாள்,
சொன்னாள். எப்போ டைவர்ஸ் என்ற வார்த்தை வந்ததோ அப்போவே இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அவள் சந்திரனை பார்த்தாள். என் லவ்வை நிரூபிக்க நான் என்னோட கரியரை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, அப்படி நிரூபிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அவள் திரும்பி நடந்தாள். யாரையுமே பார்க்காமல். அந்த கதவு மூடப்படும் சத்தம் ஒரு உறவின் முடிவு என்று எதிரொலித்தது. தேன்மொழி வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அந்த வீடு வெறுமையாகி போயிருந்தது. அவள் இல்லாத இடம் மட்டுமில்லை, அவள் இருந்த நினைவுகள் கூட எல்லாமே அங்கேயே நின்று போனது. சந்திரன் வீட்டில் இருந்தான். அவன் யாரோ ஒருத்தன் மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்தான். சிவகாமிக்கு அவனை பார்த்தாலே கோபந்தான். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை துரத்திட்டியடா என்று அவள் தினமும் சொல்லாமல் இருக்கவில்லை. அந்த வார்த்தை அவன் காதில் விழுந்ததுமே அவன் முகம் கசங்கும். ஆனால் அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். ராமசாமி கூட அவனை பார்த்து பேசுவது குறைந்து போனது. என்ன பண்ண போற, இப்ப வாழ்க்கையை எப்படி நடத்த போற என்று கேட்டார். அதுக்கு பதிலே இல்லை சந்திரனிடம். வீட்டுக்குள் அவனுக்கு இடமே இல்லாத மாதிரி வெளியில போனாலும் அவனுக்கு வழி தெரியவில்லை. ஒரு மாலை அவன் சாலையோரம் சும்மா நடந்து கொண்டிருக்க மனசு நிறைவாக இல்லை. ஆனால் எதையோ யாரிடமோ சொல்ல முடியாத நிலை. அப்போ டே சந்திரா என்று ஒரு குரல். அவன் திரும்பி பார்த்தான். குமார், அவன் பால்யகால நண்பன். ஆனால் இப்போ ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அவன் குடிக்கிறான். என்னடா இப்படி ஒன்றா தெரிகிற என்று குமார் சிரிச்சுக்கிட்டே வந்தான். சந்திரன் சும்மா தலையசைச்சான். எல்லாம் கேள்விப்பட்டேன்டா குமார் சொன்னான். அவன் குரல் சீரியஸாக மாறியது. பொண்ணு பெரிய பாடகி ஆயிடுச்சுல்ல, நீ ஒதுங்கிட்டல்ல. சந்திரன் முகம் மாறியது. அது அப்படி இல்லடா. குமார் உடனே அவன் தோளில் கை போட்டான். அட வாடா, பாடன்னு ஆரம்பித்து வெளியில் போயிட்டா அதெல்லாம் அவங்க வேற மாதிரி. ஆம்பளைனா இப்படி தாண்டா இருக்கணும், வேணான்னு துரத்தி அடித்த பற்றியா, நீ தாண்டா செம கெத்து. பொண்டாட்டி காசில் வாழ்கிறதுக்கு மானம் கெட்டு போயிருக்கணும்ல. நமக்கெல்லாம் அந்த சூடு சொரணை இல்லாமல்லாம் இருக்காது. அப்படி தானடா? சந்திரன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். இங்கே பாருடா சந்திரா, நீ பண்ணது தான் சரி. நீ அவங்கள துரத்துனது தான் கரெக்டுடா. அந்த மாதிரி மானங்கட்ட சோறு உனக்கு தேவையே இல்லைடா. வேண்டாம், விட்டுடு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லைடா கண்ணா. அந்த வார்த்தைகள் அவனை இன்னும் மேலும் மேலும் அவன் மேல் நம்பிக்கையை கொடுத்தது. இப்போ என்னடா பண்ண போகிற என்று குமார் கேட்டான். சந்திரன் சிரிக்க முயன்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாடா, இப்படி நின்னா தலை வெடிக்கும். ஒரு கட்டிங் போட்டின்னா உன் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இறங்கிடும். சேச்சே, வேணாண்டா, எனக்கு அந்த பழக்கமே இல்லை. அட வாடா மச்சி, நான் என்ன பழகிக்கிட்டா இதுக்கு போனேன். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக சரியாக போயிடும். இதை மட்டும் போட்டுப்பாரு, வேறு உலகத்தில் நீ இருப்ப. உனக்கு எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது என்று அவனை வற்புறுத்தி குடிக்க வைத்தான் குமார். ஒரு நாள் ஆரம்பித்த பழக்கம் தொடர் பழக்கமாகி இப்பொழுது சந்திரனை ஒரு குடிகார நிலைக்கு தள்ளிவிட்டது. சொந்த வீட்டை விட்டு அவன் இன்னும் தள்ளி போனான். சிவகாமி முகம் திருப்பி கொண்டாள். இதை நான் பார்க்கணுமா என்றால் வலியோடு. சந்திரன் எதுவும் சொல்லவில்லை. அவன் வாழ்க்கை மெதுவாக அவன் கையிலிருந்து நழுவி போய் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் தேன்மொழி மேடையில் நின்று கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தாள். மற்றொரு பக்கமோ சந்திரன் ஒரு கண்ணாடி குடுவைக்குள் தன்னை மறைத்து கொண்டிருந்தான். தேன்மொழி வீட்டை விட்டு சென்ற பிறகு அந்த வீட்டில் இருந்த அமைதி நாளுக்கு நாள் கனமாகி கொண்டே போனது. அவள் இல்லாத வெற்றிடம் மட்டுமில்லை, அவள் இருந்த காலத்தோடு ஒப்பிடும்போது சந்திரன் வாழ்க்கையே மாறிப்போனது. முதலில் கோபம்தான் வந்தது. அவள் போனதும் அவன் எடுத்த முடிவுதான் சரி என்று பிடிவாதமாக நம்பினான். ஆனால் நாட்கள் நகர்ந்தபோது அந்த பிடிவாதம் மெதுவாக அவனை தின்ன ஆரம்பித்தது. வீட்டில் அவனுக்கு இருந்த மரியாதை குறைந்து கொண்டே போனது. சிவகாமி அவனை பார்த்தாலே மனது வலிக்க பேசுவாள். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை துரத்திட்டேன் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதுக்குள் ஊசியாக குத்தி கொண்டே இருந்தது. ராமசாமி கூட அவனை நேராக கேட்க ஆரம்பித்தார். இனிமேல் என்ன பண்ண போற? அந்த கேள்விக்கு பதில் அவனுக்கே தெரியவில்லை. கையில் காசும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் வீட்டுக்குள் யாருக்கும் தேவையில்லாதவனாக மாதிரி இருந்த அவன் நிலைமை அவனை மெதுவாக வெளியே தள்ளிவிட்டது. அந்த வெளியே தள்ளப்பட்ட மனநிலையில்தான் குமார் மீண்டும் அவன் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பத்தில் தோளில் கை போட்டு தாங்கும் மாதிரி இருந்த நட்பு நாளடைவில் அவனை குடிகாரனாக்க மாற்றிவிட்டது. ஒரு நாள் கையில் காசு இல்லாமல் அவன் துடித்த போதுதான் அவன் எவ்வளவு தூரம் வந்து விட்டான் என்று அவனுக்கே புரிய ஆரம்பித்தது. கைகள் நடுங்க, உடம்பு கேட்காமல் போக அவன் முன்னாடி நின்றவன் அவனே இல்லை என்று தோன்றியது. இந்த நிலையை பார்த்த ராமசாமியும் சிவகாமியும் இருவரும் அஞ்சி போனார்கள்.
கோபம் இருந்தாலும் அது எல்லாமே அந்த ஒரு தருணத்தில் மறைந்தது. அவனை இப்படியே விட்டுட்டா செத்து போயிடுவானோன்னு பயமாக இருக்குங்க. அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். அவன் விருப்பம் கேட்காமலே அவனை அடிக்ஷன் சென்டருக்கு கொண்டு போய் வலுக்கட்டாயமாக சேர்த்தார்கள். முதல் சில நாட்கள் சந்திரனுக்கு அது தாங்க முடியாத வலியாகத்தான் இருந்தது. உடம்பு வலிக்கும், மனது துடிக்கவும், நினைவுகள் கிழிக்கும் அந்த நாட்களில் அவன் வாழ்க்கையை முழுக்க திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். தேன்மொழி இருந்த காலம் அவன் மனதுக்குள் தெளிவாக வந்து நின்றது. அவள் இருந்தபோது வீட்டில் இருந்த நிம்மதி, அவளால் கிடைத்த மரியாதை, அவன் கவனிக்காத சிறு விஷயங்கள் எல்லாமே ஒன்றாக வந்து அவனை அடித்து போட்டது. அவள் இருந்த வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருந்தது. அவள் போன பிறகுதான் அவனுக்கே புரிந்தது. அந்த அமைதிக்குள்ளதான் அவன் முதன்முறையாக தன்னோட தவறை ஒத்துக்கொண்டான். அவள் வளர்ந்ததை பார்த்து அவன் தாழ்வு மனப்பான்மையோடு எடுத்துக்கொண்டது தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று புரிந்தது. அவளை நிறுத்தணும் என்று நினைத்தது லவ் இல்லை, அவன் பயந்தான் என்று உணர்ந்தான். அந்த உணர்வு அவனை உடைத்தாலுமே அதே நேரத்தில் அவனை மெதுவாக திரும்ப எடுத்து நிறுத்த ஆரம்பித்தது. நாட்கள் நகர நகர அவன் போதை பிடியிலிருந்து மெதுவாக வெளியில் வந்தான். உடம்பு சீரானது, மனது சற்றே தெளிவானது. அந்த நேரத்தில் தான் அவன் இன்னொரு முடிவு எடுத்தான். புல்லாங்குழல் மட்டும் வாழ்க்கை இல்லை, அவன் வாழ்வதற்காக வேற வழி தேடியாகணும் என்று தீர்மானித்தான். வெளியில் வந்த பிறகு அவன் வேலை தேடவும் ஆரம்பித்தான். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தேடிய அந்த முயற்சியில் ஒரு சின்ன ஆஃபீஸில் கிளார்க் வேலை கிடைத்தது. அந்த வேலை பெரியதாக இல்லை தான், ஆனால் அவனுக்கு அது ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. அவன் நேரமாக போய் உட்கார ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தன்னையே கட்டி எழுப்ப ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அந்த ஒரு வருட பிரிவு முடிவடைய கோர்ட்டிலிருந்து வந்த நோட்டீஸ் அவன் கையில் இருந்தது. அந்த நாளில் அவன் கோர்ட்டு முன் நின்றபோது அவன் மனது அமைதியாக இருக்கவில்லை. அந்த ஒரு வருடமும் அவன் வாழ்க்கையை முழுக்க மாற்றி இருந்தது. அவன் காத்திருந்ததா, பயந்திருந்ததா? அவனுக்கே அது புரியவில்லை. அப்போதான் அவள் வந்தாள். தேன்மொழி. ஒரு வருடம் அவளை மாற்றியிருந்தது. அவள் முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு அமைதி. அவளை பார்த்த அந்த நொடியில் சந்திரனுக்கு அவன் இழந்ததின் எடை முழுக்க முழுக்க புரிந்தது. அந்த ஒரு வருடத்தில் அவன் சந்தித்த அவமானமோ, குடி, அடிக்ஷன் சென்டர் எல்லாமும் ஒரே நேரத்தில் அவன் மனதுக்குள் ஓடி வந்து கும்மாலமிட்டது. அவள் இல்லாத வாழ்க்கை தான் அவனுக்கு தாங்க முடியாத வேதனையை அந்த நிமிடத்தில் அவனுக்கு புரிய வைத்தது, உணர்ந்தான். அவன் கோர்ட்டுக்குள் போகாமல் நேராக அவள் பக்கம் நடந்தான். அவள் முன்னால் சென்று நின்று பார்த்தபோது வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து தானாக வந்தது. அவன் தன்னோட தவறை மறைக்க முயற்சிக்கவில்லை. அவளை புரிஞ்சிக்காம அவளை கஷ்டப்படுத்திட்டேன். அவள் வளர்ச்சியை தவறாக எடுத்துக்கொண்டேன். அவளை இழந்த பிறகுதான் அவள் மதிப்பே தெரிஞ்சது என்று அவன் மனதுக்குள் இருந்ததை முழுக்க முழுக்க சொன்னான். டைவர்ஸ் வேண்டாம் தேனு, மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று அவன் வேண்டுகோளில் இப்போது ஈகோ இல்லை, உண்மை மட்டுமே இருந்தது. தேன்மொழி அவனை அமைதியாக பார்த்தாள். அவன் கண்களில் இருந்த அந்த மாற்றம் அவளுக்கும் தெரிந்தது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு உண்மையாகவே பட்டது. அவள் சற்றே தலையசைத்தாள். அந்த ஒரு அசைவிலேயே அவள் முடிவும் இருந்தது. இருவரும் சேர்ந்து கோர்ட்டுக்குள் போய் கேஸை வாபஸ் எடுத்தார்கள். அதற்கு பிறகு வாழ்க்கை வேற மாதிரி நகர்ந்தது. தேன்மொழி மீண்டும் பாட ஆரம்பித்தாள். இப்போ அவள் குரலில் இருந்த வெறுமை காணாமல் போயிருந்தது. அனுபவம். சந்திரன் அவன் வேலையை நேரமாக பார்த்தான். அவன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றவில்லை தான், ஆனால் அதை நேராக நடக்க ஆரம்பித்தான். இருவரும் தங்களது பாதையை விட்டு கொடுக்காமல் ஒரே வாழ்க்கையை மீண்டும் கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த வாழ்க்கை இந்த முறை காதலால் மட்டுமல்ல, ஒரு நல்ல புரிதலாலும் கட்டி கொண்டிருந்தார்கள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.